டாக்டர் என்னாச்சு? பயப்படாதீங்க, குழந்தைங்களை காப்பாத்தியாச்சு. நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்க. நம்ம கூப்பிட்ட சாமி கைவிடலப்பா. டாக்டர் லேப் ரிப்போர்ட் இருந்தாங்க டாக்டர். நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாப்பா. அட இருப்பா, ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க கொண்டு வந்த தண்ணியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணியாச்சு. ரிப்போர்ட்ல கிணத்து தண்ணியில வயலுக்கு யூஸ் பண்ற பாலிடால் பூச்சி மருந்து மாதிரி ஏதோ விஷம் கலந்திருக்குன்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. பூச்சி மருந்தா? நீங்க குழந்தைங்களை கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா கூட காப்பாத்திருக்க முடியாது. குடிக்கிற தண்ணிங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரிங்க வாங்க சிஸ்டர். என்ன தலைவர் இது? பாண்டி, குடிதண்ணி கிணத்துல எப்படி பால்டாயில் கலந்துருக்கும்? அதானே, யாரோ வேணும்னு தான் பண்ணிருக்கணும். யாருப்பா இது? யாரா இருக்கும்? யாருக்கே தெரியும்? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? யாரு எப்படி பண்ணது? யார் பண்ணாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஆஸ்பத்திரியில் வந்து 9 கத்திக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் இங்க பேச வேண்டாம், எல்லாம் ஊருக்குள்ள போய் பேசிப்போம். ஆமாப்பா, பாண்டி சொல்றதுதான் சரி. நம்மளாம் ஊர் கிளம்பலாம். குழந்தைங்க அம்மா இங்கேயே இருக்கணும், நம்ம கிளம்பலாம். சரிங்க தலைவர். சரிங்க தலைவர். சரிங்க தலைவரே, நான் பாத்துக்கிறேன் தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க வாங்க. யாருன்னு? தலைவர் தான் பேசினாருமா. என்ன சொன்னாரு? பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் இல்லையா, நல்லா இருக்காங்களாம். அப்பாடா, நல்லதா போச்சு. அப்புறம் நம்ம கிணத்து தண்ணிய ஆஸ்பத்திரியில சோதிச்சு பாத்துருக்காங்க. அதுல வயலுக்கு அடிக்கிற பாலிடைல் பூச்சி மருந்து கலந்துருந்ததான். பூச்சி மருந்தா? ஆமா. அது எப்படி கிணத்துல கலந்துச்சு? தெரியலையே. தலைவரும் பாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலான்ட்டாங்க. சரிங்கண்ணே. சரிண்ணே, பாத்தியா யாரெல்லாம் பண்ணிருக்காங்க? அம்மா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அபிய நாம இந்த ப்ராப்ளத்துல கோர்த்து விட இதுதான் சரியான டைம். அபியை எப்படி இந்த ப்ராப்ளத்துல கோத்து விட போற? அதுக்கு தான் அண்ணாச்சி இருக்கார்ல, அவரை வர வச்சு அபிய கோர்த்து விட வேண்டியதுதான். விலகு விலகு விலகு. என்னையா, என்ன பிரச்சனை? ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு நிக்கிறீங்க? அண்ணாச்சி, நம்ம குடி தண்ணி கிணத்துல யாரோ பாலிட்டால கலந்துட்டாங்களாம். அந்த தண்ணியை குடிச்ச 2 பிள்ளைங்கள மூச்சு பேச்சு இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. என்னல சொல்லுறீங்க? நம்ம ஊர் குடிதண்ணி கிணத்துல அப்படி யாருல பாலிட்டால் கலந்துக்க முடியும்? அதான் எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஏன் அண்ணாச்சி, ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இல்லையே அண்ணாச்சி, இந்த கிணத்து தண்ணியை தான் குடிதண்ணியா இந்த ஊரே பயன்படுத்துது. அப்படிங்கறத தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் அந்த தண்ணியில பாலிட்டால் விஷத்தை கலந்திருக்கணும் அப்படின்னு ஐ ஆம் டெல்லிங். அப்படி யாருல நம்ம ஊரவே பழி வாங்கணும்னு வெறிகொண்ட ஆளு? என்ன அண்ணாச்சி, ஒண்ணுமே தெரியாத வெள்ளந்தியா இருக்கீங்க. இன்னுமா உங்களால கண்டுபிடிக்க முடியல? அது வேற யாரும் இல்ல, நம்ம அபிதான் அண்ணாச்சி. என்ன சொல்றது? என்னவே சொல்லுத அபியா? யோ, அபிக்கு அப்படி என்னவே நம்ம ஊர் மேல பக? அண்ணாச்சி, வாய் பேச முடியாத குழந்தைய கடத்துனது அவதான்னு சொல்லி இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் அவளுக்கு எதிரா நின்றோம்ல, அதுக்கு பழி வாங்கத்தான் இந்த ஊரை பழி வாங்க நினைச்சு அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ணாச்சி, நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாச்சி, அபி கிணத்துல ஏதோ ஊத்துனத நான் பார்த்தேன். ஐயோ, இப்படி சொல்றாங்க. அபியா இதெல்லாம் பண்ணிருப்பா? அபி கிட்ட அதை நான் என்னன்னு கேட்டதுக்கு அதுக்கு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தீர்த்த ஊத்துறேன்னு சொன்னான். கேட்டீங்களா அண்ணாச்சி? அவ தீர்த்தம் ஊத்துறேன்னு சொல்லி நம்ம கிணத்துல பாலிட்டால் விஷத்தை கலந்துருக்கிறா. அத நேரா பார்த்த சாட்சி நம்ம கிட்டயே இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? ஏமா, இந்த தீர்த்தம்னு சொல்லி விஷத்தை ஊத்துனத நீ மட்டும் தான் பாத்தியா? தனமும் என் கூட தான் இருந்தா. தனமும் பார்த்தா இல்லையா? அந்த தனம், அந்த தம் தனம் இப்ப எங்க இருக்கா? பயந்துட்டு அவ வீட்ல இருக்கா. பயந்துட்டு வீட்ல இருக்காளா? பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன பண்ற, போய் தனத்தையும் அழைச்சுக்கிட்டு நேரா அபி வீட்டுக்கு வந்துரு. நேரா பட்டுன்னு வந்துடாத, ஒரு இடத்துல ஓரமாயிரு. நான் கூப்பிடுவேன், அப்ப நீ நேரா வந்து பட்டுன்னு இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிரு. என்ன நான் சொல்றது? சரிதான்.
அண்ணாச்சி சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, போ போ போ, போய் தனத்தை அழைச்சிட்டு வா, போ போ. மா நம்ம பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுமா. ஆமா ஸ்ரீஜா. சரி அண்ணாச்சி, அபி வீட்ல போய் சோதனை போட்டு பார்க்கலாம். கண்டிப்பா அந்த விஷம் கலந்த அந்த டப்பா அந்த வீட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ணாச்சி, நான் உப்பு போட்டு சோறு திங்கிறவன், உங்ககிட்ட இத்தனை வருஷமா இருக்கேன். பொய்கி எதுவும் கலப்பு இருக்காது. அப்படி நான் சொல்றதுல ஏதாவது பொய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போட்டிருக்கீங்களே செருப்பு, அந்த செருப்பை கொண்டு அடிக்க நான் அதெல்லாம் தாங்கிக்கிறேன். நீ என்னவே இப்படி சொல்ற? அபி வீட்டை சோதனை போடுறது சரியா வருமா? அபி வீட்டை சோதனை போட்டா சரியா வராதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஆ? ஊர் மக்களோட உயிர் முக்கியமியா. அதுல ஒரு சந்தேகம்னு வந்துட்டா அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. உங்களுக்கு அப்புறமா அந்த பொறுப்பு என்னோடது. போய் சோதனை போடலாம். ஆமா ஆமா போடுமா, அப்பதான் தெரியும். என்னமா நான் சொல்றது? இருங்க. சோதனை போடலாம்ல? நான் சொல்றது சரிதானே? அப்புறம் என்ன அண்ணாச்சி? சரி வாங்க, அபி வீட்டை சோதனை போடலாம். அண்ணாச்சி சரின்னு சொல்லிட்டாரு. வாங்கப்பா, வாங்க வாங்க சரி, போலாம். ஆமா எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. போங்க போங்க போங்க. அண்ணாச்சி, நான் சொன்ன மாதிரியே இங்க இருக்கு பாருங்க. என்ன நான் சொல்றது, இந்த அக்கா எல்லாத்தையும் பண்ணிருப்பா. அண்ணாச்சி. போய் கதவை தட்டி அபிய வெளில வர சொல்லு. சரிங்க அண்ணாச்சி. அபி வெளியே வாமா. யோ, ஒரு கதவை தட்ட தெரியுதா பாரு இவனுக்கு. நல்லா தட்டியா? வெளியே வாமா. இதோ வரேன். வெளியே வாமா. நல்லா தட்டினியா கதவை? ஏங்க அபி வீட்டுக்கு முன்னாடி எதுக்கு ஊரே கூடி நிக்குது? என்ன ஏதுன்னு தெரியலையம்மா. ஏமா அபி வெளியே வாமா. என்ன விஷயம்? எதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க? ஓ, உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல? சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஊர் குடிதண்ணி கிணறுல யாரோ பூச்சி மருந்தை கலந்துருக்காங்க. அந்த கிணத்து தண்ணியை குடிச்ச குழந்தைங்க 2 பேரை உசுருக்கு போராடுற நிலைமையில ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். குழந்தைக்கு என்னாச்சு? ஏய், சும்மா நடிக்காதம்மா. ஊரே குடிக்கிற தண்ணி எடுக்கிற கிணத்துக்குள்ளார பாலிடால் விஷத்தை கலந்துருக்கிற. ஊரே அப்படித்தான் உன் மேல சந்தேகப்படுது. என்ன சொல்றீங்க? நான் ஏன் குடி தண்ணி கிணறுல விஷத்தை கலக்க போறேன்? அப்படி கேளு. வாய் பேச முடியாத குழந்தை காணா போன விஷயத்துல ஊரே உனக்கு எதிராக நின்றுச்சுல, அதுக்கு பழி வாங்கத்தான் நீ இப்படி பண்ணிருக்க. ஐயோ இல்ல, நான் அப்படியெல்லாம் பண்ணல. என்ன நம்புங்க. சும்மா போய் சொல்லாதவ. நீ கிணத்துல விஷம் கலந்தத பார்த்ததுக்கு எங்க கிட்ட சாட்சி இருக்கு. கூப்பிடட்டுமா? ஏய், ஏமா ஏமா அங்கேயே நிக்கிறீங்க? வாங்கம்மா. அந்த அபி வசமா சிக்கிக்கிட்டாமா? ஐயோ, நான் கிணத்துல கலந்தது விஷம் இல்ல, அது தீர்த்த தண்ணி. நீ கலந்தது தீர்த்த தண்ணியா இல்ல விஷ தண்ணியாங்கிறது வீட்டுக்குள்ள பரிசோதனை பண்ணா தெரிஞ்சிட போகுது. யோ, அண்ணாச்சி. உள்ள போய் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சோதனை போட்டு தேடுங்க. போங்க. சரிங்க அண்ணாச்சி. போங்கய்யா.
போங்கய்யா போங்க. ஏப்பா நீ அந்த பக்கம் போய் தேடு, நீ இந்த பக்கம் தேடுப்பா. அபி, இப்போ உன் நிலைமை துரியோதனனோட சூழ்ச்சியில சிக்கின திரௌபதி மாதிரி தான். உன்னை அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன்டி. நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் தான் விஷத்தை கலக்கலன்னு சொல்றேன்ல. பாண்டி தலைவர்லாம் வந்துட்டாங்களே. என்னவே, என்ன பிரச்சனை? எல்லாரும் கூட இருக்கீங்க? நம்ம ஊர் குடிதண்ணி கிணத்துல வெஸ்த கலந்தது அபிதான்னு எங்க எல்லாருக்கும் சந்தேகம். அதான் கூடியிருக்கோம். என்ன சொல்றீங்க? குடிதண்ணி கிணத்துல விஷம் கலந்ததுக்கும் அபிக்கும் என்ன சம்பந்தம்? அது என்ன சம்பந்தம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எங்களுக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பாவங்க அந்த பொண்ணு. சமையல் கட்டுல எதுவும் இல்லையா? ஆமா எதுவும் இல்ல. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். இல்லை, அங்க பாருல. எங்க? அது எடுல. இதை எடுத்து தலைவர்கிட்ட காட்டுவோம். அண்ணாச்சி, இந்த பாலிடார் டப்பா வீட்டுக்குள்ள இருந்துச்சு அண்ணாச்சி. இந்தாங்க. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? என்கிட்ட சொல்ல ஏதா இருந்தாலும். இந்தாங்க அண்ணாச்சி, இந்தாங்க. இல்ல இல்ல, இந்த டப்பா எப்படி என் வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன அபி, உன் வீட்டுல கிடந்த பாலிடாயில் டப்பா எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியாதுன்னு சொன்னா இதெல்லாம் நாங்க நம்பணுமா? தலைவரே, குடிதண்ணி கிணத்துல கலந்திருக்கிற விஷம் பாலிடாயில் பூச்சி மருந்துன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்கல்ல. இதோ அபி வீட்ல அந்த பாலிடாயில் பூச்சி மருந்தோட காலி டப்பா இருக்கு. அப்ப அபிதானே நம்ம ஊரை பழி வாங்குறதுக்கு கிணத்துல வெஸ்த கலந்துருக்கணும். என்ன தலைவரை யோசிக்கிறீங்க? இனி அபிய என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. யோ, என்னையா சொல்றீங்க? யோ தலைவரே, என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? விஷத்தை கலந்து இந்த ஊரையே கொல்ல பாத்திருக்கா. அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? முதல்ல அவளை அடிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டுங்க, இல்லைன்னா போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுங்க. என்னையா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? போலீஸ்கிட்ட புடிச்சு கொடுக்க சொல்லுங்க. சும்மா பாத்துட்டே இருக்கீங்க.
நிறுத்துங்கப்பா. அபி, நீ இந்த தப்ப பண்ணிருப்பியான்னு கேட்டா எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்ப சாட்சியும் இந்த ஊரும் உனக்கு எதிரா இருக்கிறதுனால நீ நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஐயா. நான் கிளம்பிடுறேன். அப்படின்னா வேணும்னு அண்ணாச்சி பழிய போட்டிருக்காரு. இப்போ உண்மையாவே குடிதண்ணி கிணத்துல விஷத்தை கலந்தது யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அப்படியே இந்த ஊரை விட்டு போறதை தடுத்து காப்பாற்ற முடியும். ஸ்ரீஜா, நம்ம நினைச்சது நடக்க போகுது. அந்த அபி இந்த ஊரை விட்டு ஓட போறா. இல்ல பங்கு சொல்லு பாண்டி. இந்த அங்க கிடக்குதுல பால் டாயில் டப்பா, ஆமா, அதை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துரு. எதுக்கு பாண்டி? எடுத்துட்டு வாயா சொல்லுதேன். சரி, எடுத்துட்டு வரேன். ஓ, எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட முடியாது. வண்டியில ஏறு. எங்க? ஏறு சொல்றேன். இல்ல இந்த பூச்சி மருந்து வேணும், கிடைக்குமா? பூச்சி மருந்து இல்லைன்னா வர மாட்டேன் தானே. அப்படியா? அப்ப அந்த சந்து கடையில கிடைக்குமா? இருக்குண்ணே. மச்சான், நான் சொன்னல அங்க கிடைக்கும், வா போலாம். சரி வாரம். வாங்கண்ணே. சார், இந்த பால் டைல் உங்க கடையில வாங்கினதா? ஆமா சார், இது நம்ம கடையில் வித்தது தான் சார். இது எப்ப சார் வித்தீங்க? இன்னைக்கு காலைல தான் வித்தோம் சார். இதை இன்னைக்கு காலையில வித்துருக்குன்னா அப்போ அபிய மாட்டி விடணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பால் டைல் பாட்டில வந்து வாங்கியிருக்கான். இவனை எப்படி பிடிக்கிறது? ஏதாவது ப்ராப்ளமா சார்? இல்ல இல்ல, அதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இந்த பால் டைல் வாங்கிட்டு போனவன தெரியுமா உங்களுக்கு? 2000 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை கூட வாங்காம அவசர அவசரமா போயிட்டாரு சார். இந்த வாங்கிட்டு போன பால் டைல் பாட்டில் எவ்வளவு வரும்? 200 ரூபாய் சார். 200 ரூபாயா? 200 ரூபாய் பாட்டிலுக்கா 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனா? சரிங்க, விடுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். மச்சான், இப்ப என்ன பண்ண போற? இரு பங்கு, பால் டைல் வாங்கினவன் அவசரத்துல 2000 ரூபாய கொடுத்துட்டு சில்லறை வாங்காம போயிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவன் 200 ரூபா பொருளுக்கு 2000 ரூபாய விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆமா பங்கு, 2000 ரூபாய கொடுத்துட்டு சில்லறை வாங்காம வந்துட்டோன்னு அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே கண்டிப்பா அவன் சில்லறையை வாங்கறதுக்கு மறுபடியும் கடைக்கு வருவான். அப்படி அவன் வாங்கறதுக்காக இங்க வந்தான்னா அப்பவே அவனை நம்ம கையங்களுமா பிடிச்சிடணும். டேய் அண்ணே, போய் சில்லறை வாங்கிட்டு வா. சரி. டேய் மச்சான், மச்சான் மச்சான், இரு உள்ள போறான். அவனதான் இருக்கும், வா. தலைவரே, சுதீஷ் தலைவர். தலைவர் வணக்கம். சில்லறை வாங்க மறந்துட்டேன். 1800 தரணும் கூட. மீதி சில்லறையை கூட வாங்காம போயிட்டியப்பா. ஆமா, அவசரத்துல மறந்து கூட. உன்னை தேடி யாரோ வந்தாங்களப்பா. யார் தலைவரா? 2 பேர் யாரோ வந்தாங்களே. என்ன தெரியா? எங்க ஓட பாக்க? கலந்தவன் நீ தானல? உண்மையா சொல்றான். ஆமா, நான் தானே கலந்தேன்.
நான் தானே பண்ண இங்க அடிக்க ஊர்ல வந்து சொல்றேன் சரி வா, வா. வரணும் வா என்ன ஸ்ரீஜா இது? அபிய ஊரை விட்டு அடிச்சு விரட்டிடுவாங்கன்னு பார்த்தா ஊருக்காரங்கள அபி தானா போயிடுவான்னு அமைதியா இருக்காங்க. இருமா, இப்பதானே அபி அவ பேக் எடுக்க வீட்டுக்குள்ள போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊருக்காரங்க பொறுமை இழந்து நீ சொன்ன எல்லாமே நடக்கும். இன்னும் எம்பிட்டு நேரம் தான் அவ பொருளை எடுத்துக்கிட்டு இருப்பா. அவ எப்ப வெளியில வருவான்னு என்னாலாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. எனக்கு என்னவோ அவ நம்ம பேச்ச கேட்டு போவான்னு தெரியல. ஆமாயா, எனக்கு அப்படிதான் தோணுது. கண்டிப்பா. என்னையா அவ போற மாதிரி தெரியலையே. என்னையா நான் சொல்றது? நான் சொல்லல பாத்தியா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஸ்ரீஜா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேங்க. பாவங்க அந்த அபி புள்ள. யோ, என்னவே பாத்துட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து போடுங்க வெளிய. ஓகேயா, போங்க. அதான் சொல்றாருல. என்னை யாரும் இந்த ஊரை விட்டு போக சொல்ல வேணாம். நானே போயிடுறேன். விட்டுருங்க. இல்ல அபி,